பிலிம்வொர்க்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி கார்டியன் படம் மூலம் 2 படைப்பாளிகளுக்கு வாய்ப்பு தந்துள்ளார். சரியான திட்டமிடலும் சரியான கதை தீர்வும் முதல் படத்திலேயே வெற்றி முத்திரை பதிக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இயக்குனர் தயாரிப்பாளர் விஜய் சந்தர் அவர்களை. மாலை வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என் நண்பர்களுக்கும் என்னை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் வணக்கம். முதல்ல நான் ஒரு 4-5 பேருக்கு நன்றி சொல்லணும். உங்களை இங்கே அறிமுகப்படுத்துகிறேன். முதல்ல என்னுடைய கோபம், சந்தோஷம் எல்லாமே என்னுடைய தம்பிக்கிட்ட தான். ஸோ பிரதீப், நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு விழுந்தாலும் நம்மளை தூக்கி விடுறதுக்குன்னு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு என்னுடைய முக்கிய அடையாளமாக என்னுடைய நண்பர் இங்கே இருக்காரு, வினோத்குமார். அப்பு எங்கே இருக்க? வா. ஜேம்ஸ் அண்ணே, எங்கண்ணா இருக்கீங்க? வரமாட்டிங்களா? சரி, ஓகே. ஸ்டாலின் நல்லா. ஓகே. வாலு அப்படின்ற ஒரு படம் நான் ஆரம்பிக்கிறப்போ அது ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த 3 வருஷமும் ஏதோ ஒரு நியூஸ், ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணி என்னை அப்படியே எடுத்துன்னு வந்தது ப்ரெஸ் தான். அதில் எந்த வகையிலையும் எப்படி சொல்லுது, நன்றினே சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே அது. ஸோ அது வருமா வராதா அப்படின்னு இருக்கிறப்ப கூட எல்லோரும் வந்துடும் சொல்லிட்டு ஊக்குவிச்சாங்க. எவ்வளோ ஒரு கேப் அப்படின்னு இருந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதத்தில் ஒரு 3 பேராவது 4 பேராவது அடிப்பாங்க. தேவராஜ் அண்ணன் இருப்பார், மீனாட்சி சுந்தரம் இருப்பாங்க, கவிதா மேடம் இருப்பாங்க. அடிச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் அது ஒரு ஃபாலோப்பாகவே இருப்பாங்க. அது பண்ணுறப்ப நமக்கு ரன் பண்ணி ஓடின்னு இருக்கிறப்போ அது கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். அப்படி தான் எனக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ 2020, 2021, 2022 கோவிட் பீரியட் ஆயிடுச்சு. அப்போ நான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்க்கும் மூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கோவிட் பீரியட் வந்ததால் ஒரு 2 வருஷத்துக்கான படங்கள் எல்லாமே டோட்டலாக ஷஃபிள் ஆயிடுச்சு. ஸோ நான் எதிர்பார்த்த அந்த டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு எல்லாருடைய டேட்ஸும் அந்த படத்தை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறப்போ ஸோ என்ன பண்ணதுன்னே தெரியல. ஸோ என்னாலையும் டக்குன்னு மாற்றிட்டு வேற ஒரு ஸ்டாருக்கோ ஒரு கதையோ டக்குன்னு பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு படம் பண்ண போகிறோம், அது நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ சரி, ஓகே, இந்த கேப் இருக்குது, ஸோ நல்ல கதையாக இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறப்போ ஒரு ஹாரர் காமெடி படம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக பேசுறது. ஸோ அந்த டைமில் தான் சபரி சாரும் குருவனர் சாரும் இந்த கதையை சொன்னாங்க. வழக்கமான ஒரு கோஸ்ட் படமாக இருக்கக்கூடாது, அது ஒரு கமர்ஷியலாகவும் இருக்கணும், எல்லாரும் பார்க்கணும், என்டர்டெயின் பண்ணணும், காமெடி இருக்கணும், அப்படி இருந்ததுன்னா பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். ஸோ அது எல்லாமே அமைஞ்ச ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இந்த கதை எனக்கு அமைஞ்சது. இது ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் ஸ்கிரிப்டாக இருந்தது. ஸோ இதுக்கு யார் பண்ணலாம் அப்படின்றப்போ நான் யாரை உடனே அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறப்போ அது அன்சிகா அவங்க தான். ஏன்னா 2012 ஃபஸ்ட்டு டீசர் ஷூட் பண்ணோம் ஏவிஎம்மில். அப்போ ஆரம்பித்த ஒரு பாண்டிங் எப்படின்னா எப்போ வேணாலும் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக, அவ்வளோ ஒரு என் மேலே அவ்வளோ ஒரு கேரிங்காக இருப்பாங்க. அது அவங்களாகட்டும், அவங்க அம்மா மோனா மேடம் ஆகட்டும், எல்லாருமே. ஸோ அப்போது ஈஸிவே எனக்கு நான் சொன்னேன்னா அதை ஒரு பிளைண்டாக நம்பணும். அது யாருன்னு பார்த்தா அது அன்சிகா மேடம் தான். ஸோ அதனால் சொன்ன உடனே கதை கேட்டாங்க. கேட்ட உடனே அவங்களுக்கு தோணுன சில இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது அவங்க படமாகவே ஆக்கிட்டாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் டிஸ்கஸ் பண்ணுறது, இதை எப்படி பண்ணலான்னு ஸோ டைரக்டரோட மிங்கிள் பண்ணி இன்னைக்கு அது ஒரு நல்ல ப்ராடக்டாக வெளியே வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ. அடுத்தது ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் சொல்லணும். என்னென்னா ஆர்ட் டைரக்டர் இளையராஜா, நான்லாம் இது ஒரு காம்பேக்டாக பண்ணுறப்போ அவன் பெரிய பெரிய படம் பண்ணுக்கிறப்போ அவங்கள போயிட்டு இது பண்ணுன்னு சொல்ல எனக்கு அந்த என்னுடைய இதை செல்ஃபிஷ்னஸாக போயிட்டு வா பண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை எனக்கு இல்லை. ஆனால் அவங்களாவே எல்லாரும் வந்தாங்க. சாம் பிரதரை முன்னிட்டு
ஏன்னா பிரதர் நான் பண்ணுறது அப்படின்ட்டு சாம் சிஎஸ் வந்தார். சக்தி கேமராமேன் அவ்வளோ நல்ல ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பல, ஏன்னா நிறைய பேர் பேசணும். ஸோ எப்படி என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ, இது ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் இருக்குது. ஆஃபீஸில் 2 பேர் இருக்காங்க, ஸ்கிரிப்ட் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு சிஜிக்கு பர்ஃபெக்ஷன் இருக்கணும். சும்மா நம்மளும் ஒரு கோஸ்ட் படம் பண்ணோம், ஏன்னா அப்போல்லாம் வரப்போ கோஸ்ட் ஹேரில் இருக்கும், அப்புறம் கோஸ்ட் விதவிதமாக இருந்தது. ஸோ சந்தான சார் டிடி பண்ணுறப்போ அவர் ஒரு ஸ்டைலில் கோஸ்ட் பண்ண, காஞ்சனா ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இதில் எப்படி பண்ணலான்றதுக்காக அந்த சிஜி ஒர்க் ரொம்ப டைம் எடுத்துச்சு. இப்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. மார்ச் 8 வருது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நல்ல ப்ராடக்ட்னா அதை நீங்கள் எப்படி பண்ணமோ அப்படி பண்ணி அடுத்தது டைரக்டர்ஸ் இந்த கம்பெனியில் இருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த கம்பெனியை ஸ்டாண்ட் பை என்ன எப்படி ஒரு இயக்குனராக அப்படி ப்ளஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணீங்களோ இந்த கம்பெனியை அப்படி பண்ணணும்னு உங்கள் ப்ரெஸ் எல்லாரும் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் எல்லாம். தானும் வளர்ந்து தன்னை சார்ந்தவர்களையும் வளர வைக்கக்கூடிய இயக்குனர் விஜய் சந்தர் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். கலையின் மூலம் கவனிக்க வைத்தவர், தேசிய விருது பெற்று தேசத்தின் பார்வையில் தெரிந்தவர். கார்டியன் கதைக்கு இவரது கலை வடிவம் பெருந்துணை புரிந்துள்ளது. கலை இயக்குனர் இளையராஜா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் பிளஸ்ட். ஒரு டெக்னீஷியன் குருநாதர் கூடயும் ஒர்க் பண்ணி அவங்க அசிஸ்டன்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணுற கிஃப்ட் எனக்கு தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரவிக்குமார் சார் கூடயும் ஒர்க் பண்ணேன். அவர் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஃபன் பண்ணி நிறையா லேர்ன் பண்ணேன். கோட்டிகோபா ஒர்க் பண்ணுறப்ப கன்னடா ஃபிலிம் பண்ணோம், அண்டு அதுவும் பெலாங்குவலில் பண்ணோம். நிறையா லேர்ன் பண்ண முடிஞ்சது அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப. அவங்க சிஷியர்கள் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு விஜய் சந்தர் சினிமா இட்ஸ் மை ப்ரொஃபஷனல். அதை தாண்டி எல்லாத்து கூடயுமே நம்ம இப்போ ப்ரொஃபஷனல் ஒர்க்கில் இருப்போம், எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியாது. என் ஃபேமிலியில் சம்திங் அண்டு அவங்க ஃபேமிலியில் ஏதாவதுன்னா எல்லோரும் கூட அங்கே ஒர்க் மட்டும் பார்த்துட்டு வெளில போயிடுவோம். விஜய் சந்தர் அப்படி எனக்கு படத்துலேருந்தே இன்ட்ராக்ட் ஆகலை. ஏதாவது ஒன்றா கால் பண்ணி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, நாட் ஓன்லி சினிமா, லைக் அவனோட நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறான் இல்லை வேறு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா அதையும் என் கூட டிஸ்கஸ் பண்ணுறது. அந்த அட்டாச்மெண்ட்டு அவர் படம் பண்ணுறாங்கிறப்ப என்னடா என்னையெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு நானே வாலண்டரியாக கால் பண்ணேன். அப்புறம் சாரோட அசிஸ்டன்ஸுங்கனாங்க, அது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால் ஹோப்ஃபுல் நல்லா பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட விஷஸை பண்ணுங்கள். நன்றி. அடுத்து நான் பேச அழைக்கிறோம். உத்தமபுத்திரன், மீண்டும் ஒரு காதல் கதை, மாலை பொழுதின் மயக்கத்திலே படங்களின் எடிட்டர், கார்டியன் படத்தில் ஹாரர் மிரட்டலுக்கு அட்டகாசமான எடிட்டிங் செய்துள்ள எடிட்டர் தியாகு அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே, இங்கே இருக்கிற எல்லா ஜாம்பவான்ஸ்க்கும் வணக்கம். ரவிக்குமார் சாருக்கு பெரிய வணக்கம். விஜய் வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே எப்படி வந்ததுன்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பசங்களாம் ப்ராங்க் பண்ணி என்னை கூப்பிட்டு வச்சு கலாய்ச்சாங்க. ஆக்சுவலாக படம் ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் வந்து திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. நான் வந்து கூட ஒரு பையனை கூப்பிட்டு போனேன், அசிஸ்டன்ஸ்லாம் கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தோம். போன உடனே இங்கே இருடா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போகும்போது பின்னாடி தட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணோம் நாங்கள். இந்த படம் நீ பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் அது. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த படம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இளையராஜாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேடமும் சரி, அன்சிகா மேடம் வந்து செம்மையாக எக்ஸ்போஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பயப்படுற மாதிரி அவங்க இப்போ உட்காந்துருக்காங்க சாதாரணமாக, பட் ஆனால் வந்து செம்ம ரியாக்ஷன்ஸ் இருக்கும் படத்தில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பெருமைப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. சாம் சிஎஸ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். நன்றி. அடுத்து நான் பேச அழைக்கிறோம். பேய்க்கும் ஃபைட்டு வைத்த புது கதை அப்படின்னு சொல்லலாம். படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டர் அசோக் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, தேங்க்யூண்ணா. இங்கே வந்திருக்கோம் பத்திரிகையாளருக்கும், ப்ளஸ் ரவி சாருக்கு, அன்சிகா மேம், விஜயண்ணா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அவரோட படத்தில் வாய்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன் வாலில். நெக்ஸ்ட் அவரோட ப்ரொடக்ஷனில் மாஸ்டர் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அண்ணனுக்கு பெரிய தேங்க். அப்புறம் அந்த ஹோல் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணி இந்த ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தியேட்டரில் பார்த்து. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து அழைக்கிறோம். அதிரும் இசையில் தெரியும் இவர் ரசனை, கிழக்கிலும் வடக்கிலும் பின்னணி இசையில் விரிந்து பரவும் பேரிசை, நிசப்தமான இரவில் உயிர்ப்பிக்கும் உங்கள் இசை, ஹாரர், லவ், காமெடி, ஆக்ஷன் என்று எந்த ஜானருக்கும் எல்லா மொழிகளுக்கும் ஏற்புடைய எதிர்பார்ப்புடைய இசை தரும் ஸ்மைல் மேன் CS சாம் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.
கார்டியன் ஆக்சுவலி ஹன்சிகா அவங்க கூட நான் வந்து லாஸ்ட் ஒரு 6 monthஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ராஜெக்ட் 105 அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு, அப்புறம் ரவுடி பேபின்னு இன்னொரு ஹாரர், இதுவும் ஹாரர். ஸோ என்னென்னா இப்போ அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே டோட்டலி ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க இப்போ முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்னா ஒரு 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 ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு படத்தில் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் எக்கச்சக்கமாக வருது. அதுக்கு அது நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து தனியாக சோலோவாக அவங்க ஒரு படத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு இப்போ நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அதில் ஹன்சிகா அவங்களும் எல்லா படமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த 105 இருக்கட்டும், இல்லை இந்த படமாக இருக்கட்டும். ஸோ அவங்கள அழகாகவே பார்த்துட்டு இருந்துட்டு ஹாரராக நமக்கு வந்து பண்ணுற படங்கள் ஏன்னா நமக்குமே பயமாக இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு இதில் கூட சொல்லியிருந்தேன், டிமாண்டி காலனின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய ஹாரர் வரதுனால ரொம்ப டார்க்காகவே இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்து பார்க்கும்போது நமக்கே இந்த உலகத்தில் தான் இருக்கிறோமாங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது எல்லாருக்கும். சினிமாங்கிறத தாண்டி நம்ம உள்ள இன்வால்வ் ஆகி பண்ணும்போது. ஸோ அப்படி பண்ண படம் இது. சபரி அண்டு சரவணன் இவர்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம். பட் அவங்களுடைய என்ன சொல்றது, யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்த மாதிரி அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல அவங்களோட எக்ஸ்பிரஷன் என்னன்னே தெரியாது. நம்ம ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே தெரியாது. அவங்கள பின்னால் உட்கார வச்சுட்டு தான் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அவங்க பின்னால் உட்காந்துருப்பாங்க, நான் ப்ளே பண்ணி நான் அப்படி தான் பண்ணுவேன் நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ அவங்க திரும்பி பார்த்தாச்சுன்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியல. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் அவங்க ரியாக்ஷன் இருக்குது, நம்ம திரும்பும்போது அவங்க நார்மல் ஆயிடுறாங்க. ஏன்னா சிலர் யோசிப்பாங்க நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா இதோட நிப்பாட்டிக்குவாங்க. ஸோ நம்ம அமைதியாக இருந்தோம்னா இன்னும் கூட ஏதாவது பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால சடனாக திரும்பி பார்ப்பேன். அப்போ அவங்க தலையாட்டுவாங்க நல்லா இருக்குன்னு. ஸோ அப்படி தான் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் எக்ஸ்பிரசிவாக இருக்க மாட்டாங்க. பட் அது கண்டென்ட்ல இல்லை. கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பிரஷன் இருக்கு இந்த படத்தில். நிறைய ஒரு ஹாரர் மூவினா வழக்கமாக இப்போ ரிவ்யூவில் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு வீடு, எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் ஒரு 4 பேர் அந்த வீட்டுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ல இல்லாத ஒரு படம். அப்படிப்பட்ட ஹாரர் இல்லை இந்த படம். ஹாரரா இல்லாமல் ஒரு எமோஷனல் படமா நார்மலாக இருந்திருந்தாலும் இந்த படம் நல்ல படம் தான். பட் ஒரு ஹாரர் எலிமெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு பழி வாங்குதல் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த படம் ஆக்சுவலி வழக்கமாக பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது தான், படம் நல்லா இருக்கு. பட் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறது உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஜென்யூனா ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க, ஜென்யூனா உழைச்சிருக்காங்க. படம் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துருக்காங்க எல்லாருமே. ஏதோ ஒரு பணத்துக்காகவோ, இப்போ விஜய் சந்தர் அவருமே வந்து ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் சும்மா ஏதோ பண்ணிடணும் அப்படின்லாம் இல்லை. அவர் சிஜிக்கு மெனக்கேட்டார். வழக்கமாக ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி முடிஞ்சிச்சு இதை வச்சு எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம், அப்படி இல்லாமல் அவர் வெயிட் பண்ணார். ஸோ வெயிட் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்கான அந்த ஒரு தேடல் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் இருக்குது. அவரை மாதிரியே இதில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இருந்தது. ஸோ அதனாலே இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரவிக்குமார் சார் கூட வந்து படம் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவர் இன்னைக்கு இங்கே வந்தது வாழ்த்து வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவருக்கு. அவர் கூட எனக்கு பண்ணணும். ஏன்னா அவர் பண்ண மாதிரியான படங்கள் வந்து இப்போ ரொம்ப வெற்றிடமாக இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு டைப் ஆஃப் ஜானரில் மட்டும் படம் போயிட்டு இருக்கோம். ஒரு த்ரில்லராக இருக்கட்டும், இல்லை ஒரு 4 ஸ்டேட்டில் 4 ஹீரோ வச்சு நம்ம ஒரு படம் இப்படி நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோமே தவிர ஒரு குடும்பப்பாங்கான ஒரு படம் ஃபுல் படம் சிரிச்சு நம்ம பார்த்தது அந்த மாதிரியான படங்கள் ரொம்ப வெற்றிடமாக இருக்குது. ஸோ சார் அவர் பண்ணணும் நிறையா. அதில் நானும் மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவர் கூட நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், சார் எப்போனாலும் சொல்லுங்கள், என்ன படம்னாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணலான்னு சொல்லி. எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் டெக்னிக்கலாக எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சிஜி வந்து ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிஜி கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நான் சிலதெல்லாம் க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்கும், சிலதெல்லாம் வந்து அவங்களோட ஃபேஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை, இப்போல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து பயத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மியூசிக்கலாக நிறையா ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தெரிஞ்சது, ஓகே இது சிஜியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அது தேவையில்லையோலாம் தோணுச்சு. அப்புறம் இன்னும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். வழக்கமான ஒரு ரிவ்யூ சொல்லும் போதோ இல்லை இதில் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ என்னோட படங்களோட சில ரிவ்யூவெல்லாம் எப்படி வருதுன்னா, ரொம்ப சவுண்டாக இருக்குது மியூசிக். ஆக்சுவலி தியேட்டரில் ரொம்ப சவுண்டாக அது அப்படி சொல்லும் போது என்னன்னா, அவங்க டெக்னிக்கலாக ஒரு இதை யோசிக்கணும். எப்படின்னா, எல்லா தியேட்டர்லையும் சவுண்டாக இருந்தால் தான் அது சவுண்டு. ஒரு தியேட்டரில் சவுண்டாக இருந்தால் அந்த தியேட்டரோட ப்ராப்ளம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு செட் ஆஃப் ஒரு வேற 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு சவுண்ட் டிசைனிங் ஒருத்தவங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒருத்தவங்க, மியூசிக் ஒருத்தவங்க, டயலாக்ஸ் பண்ணுறவங்க வேற, இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒருத்தவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் நம்ம எப்பயுமே எனக்கு எப்பயுமே இந்த இங்கிலீஷ் படத்துக்குலாம் பண்ணுற மாதிரி தான் பிடிக்கும். ஒரு படம் வந்து அது எலிவேட் பண்ணணும், ஆனால் அது வந்து மியூசிக் வந்து டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். ஒரு சீனையோ இல்லை வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம மியூசிக்கை போட்டு அவங்கள வந்து கீழே பண்ணணும்னு நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க பண்ணக்கூடிய என்ன எக்ஸ்பிரஷனோ அது வந்து கன்வே ஆகுது ஆடியன்ஸ்க்கு. ஸோ திரும்ப மியூசிக்லையும் அதை கன்வே பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பார்த்து பண்ணும்போது வந்து நம்ம அந்த சவுண்டு இறைச்சலாக ஏற்றுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு இல்லை. பட் அது எங்கே ஆகுதுன்னா சில இடங்களில் வந்து மிக்சிங்கில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டர்ஸோ இல்லை விரும்புவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட லெவல் ஏற்றி விடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது நம்மளை சார்ந்தது இல்லை. நான் பண்ணுற படங்கள் அப்படி தான் பண்ணுறேன். இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் நமக்கு பார்க்கும்போது விஷுவல் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து டயலாக்ஸ் பார்ப்பேன். ஏன்னா ஒரு டயலாக்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சின்ன ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட வந்து ஒரு எமோஷனை கன்வே பண்ணும். ஸோ அந்த வகையில் நான் ஒரு இதாக பண்ணிட்டு இருக்கேங்க. நம்புறேன் இந்த படத்துக்கு அதே மாதிரி தான் ரொம்ப இப்படி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நான் இந்த படத்துலையுமே வந்து யோசித்து அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இல்லை நம்ம மியூசிக் லெவல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஸோ அதை மீறி ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சிருங்க, நம்ம நல்லா பண்ணலாம். ஸோ நான் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் டிஃப்ரெண்டான மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹாரராக வந்து ஒரு 3 படம் பண்ணும்போது ஒரே மியூசிக் 3 படத்துக்கு பண்ணோம்னா நமக்கான வேல்யூ என்னன்னே தெரியாமல் போயிடும். இல்லைனா வந்து என்ன இவர் பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறேன். அதான் நான் சொன்னேன், இப்போ ஹன்சிகா அவங்க கூட நான் 3 படம் கண்டினியூஸாக வந்து ஹாரர் பண்ணும்போது 3க்குமே நம்ம ஒரே மாதிரி பண்ண முடியாது. 3மே டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரை பண்ணுறதுல சிலது ஜெயிக்கும், சிலது தோக்குற இடத்துல நான் நிறைய கற்றுட்டு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த படம் கன்ஃபார்மாக ஜெயிக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. இந்த படத்துக்கு எனக்கு ஒர்க் பண்ண என்னோட டீம், என்னோட மியூசிக்கல் டீம் எல்லாருமே, எனக்கு பின்னால் இருந்த எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். எங்கேயும் எப்போதும் காதலிக்கும் அழகு தேவதை, பல லட்சம் நட்சத்திரங்களுக்கிடையே ஒளிரும் நிலவு, கொஞ்சம் தமிழும் கொஞ்சி பேசும் தமிழும் அழகு, த பியூட்டிஃபுல் டால் லவபிள் கேர்ள் ஹன்சிகா மோட்வானி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹன்சிகா மோட்வானி. கார்டியன் படம் ஃபீமேல் சென்ட்ரிக் Women's Day release agadu. Press and media, as always, ungalku support venu. Rest, I think most of my colleagues have said everything. I need your blessings. Please come in the theatre and watch the film. I'm very, very happy to be associated with this film. Nandri. Thank you. Thank you. தமிழ்நாடு ரிலீஸ் செய்யக்கூடிய பிளாக் பஸ்டர் மூவி யுவராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம் சார். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு லாஸ்ட் டைமில் எடுத்த முடிவு. ஸோ அதனால் ஆல் ஆஃப் சடன் ஃப்ளைட் எடுத்து வந்தேன். இப்போ தான் 8th ரிலீஸ் ஆகுது இந்த படம். நான் படம் பார்த்துருந்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. டெஃபினட்டாக வந்து இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த ஹாரர் வந்து ஒரு அன்லக்கி ஒரு பர்சன் எப்படி ஒரு கல் கிடைச்ச பெண்ணு எப்படி லக்கியாக மாறுறாங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை தான். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 8ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படம் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் விஜய் அண்ட் சார் ரவி சார் இருக்காரு. ஸோ தேங்க்ஸ் சார். டெஃபினட்டாக வந்து எங்கள் சைட்லேருந்து என்ன சப்போர்ட் இருக்கணுமோ டெஃபினட்டாக பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ எம் தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க்யூ. அடுத்து பேச அழைக்கிறோம். ட்ரிகர் படம் மூலம் தமிழுக்கு அறிமுகம், கார்டியன் கதை நாயகன் நடிகர் சம்பத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஒரே பாடலில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நடிகர் பிரதீப் அவர்களை பேச அழைக்கிறோம். பிரஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். தேங்க்யூ ரவிக்குமார் சார் ஃபார் கமிங் டு திஸ் ஒகேஷன். அண்ட் முதல்ல இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய்னாக தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் பிரதீப் பிரதர் ஒரு நாள் கால் பண்ண, அடிக்கடி விஜய் நான் பார்ப்பேன் சர்ச்சில், பார்த்துட்டு ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்தால் கூப்பிட்றேன்டா கண்டிப்பான்னு சொன்னார். ஸோ அது மாதிரி திடீர்னு ஒரு நாள் நைட் கால் பண்ணி ஒரு படம் பண்ணுற பிரதீப் வா அப்படின்னு சொன்னார். ஸோ விதவுட் செகண்ட் தாட்ஸ் நான் போனேன். அண்ட் கொஞ்சம் கூட டிசப்பாயிண்ட் ஆகல. அண்ட் தேங்க்யூ டு த டைரக்டர்ஸ் சரவணன் அண்ட் சபரி சார் அண்ட் ஆல்சோ கோஸ்டார் ஹன்சிகா. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட் ஒரு பெரிய ஸ்டாரோட வந்து நடிக்கணும்னாலே ஒரு சில நர்வஸ்னஸ் அந்த ஒரு சில விஷயம் இருக்கும். பட் ஃப்ரம் டே ஒன் ஷி மேட் இட் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும், படத்தோட டீம் அண்ட் ஆல் த ஸ்டார் காஸ்ட் அண்ட் க்ரூ அனைவருக்கும் நன்றி. மார்ச் 8 படம் ரிலீஸ் ஆகுது. ஐ ஹோப் உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். விஐபி, வானம் கொட்டட்டும் போன்ற படங்களில் நடித்தவர். இது கார்டியன் 29வது படம். கார்டியனில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த ஸ்ரீராம் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படம் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, நான் வந்து ஆக்சுவலாக
அது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், பேசிக்கலி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அடிப்படையில் நான் ஒரு பாடகர், நடிகர்ன்றது அது ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு. பட் டைரக்டர் சார் வந்து விஜயசந்தர் சார், எனக்கு வந்து அவரோட சங்கத்தமிழ் நடிச்சிருந்தேன். அப்போவே ஒரு ஒரு மாதிரி கூல் டைரக்டர். அவர் சன்கிளாஸ்லாம் ஒரு மாதிரி கலராக போடுவார். அதனோட பிரதிபலிப்பு ஸ்கெட்ச் படத்தில் பார்த்தேன். இந்த மாதிரி கலர் வச்சு ஒரு ஹீரோ அழகை பார்க்கறது ஒரு வித்தியாசமான டேரக்டர். ரொம்ப பிடிச்சிருந்த அவரோட ஒர்க் எனக்கு. சடனாக இந்த படத்தை கூப்பிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேடு கேரக்டர் ஒன்று இருக்குது, பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி சார் பண்ணுறேன்னா. அண்ட் இட் வாஸ் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் எனக்கு என் கூட நடித்தவங்க எல்லாருமே என் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சுரேஷ் மேனன் சார், ஸ்ரீமான் எல்லாம் ரொம்ப வருஷமாக பழக்கம். எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ரவிக்குமார் சார் அன்னைக்கு வந்திருக்காரு. அவர் ரொம்ப வருஷமாக தெரியும், பட் ஜாஸ்தி பேசினதில்லை. அவர் வாயிலேருந்து ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன். காரணம்னா, ஐம் நாட் அன் ஆக்டர். டெஃபினெட்லி நான் ஆக்டர் நான் எங்கேயுமே சொல்லிக்கிறது கிடையாது, பாடகர் தான். அவருக்கு ஒரு விஷயம் நான் கான்ஃபிடன்ஸ், அவருக்கு நான் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு 4 லைன் என்னோட குருநாதரோட பாட்டு ஜஸ்ட் வாண்ட் டு சிங். கிழக்கில் தினம் தோன்றும் கதிரானது மறைவரும் பின்பு உதிப்பதும் மரபானது, கடல்களில் உருவாகும் அலையானது விழுவரும் பின்பு எழுவரும் இயல்பானது. நிலவினை நம்பி இரவுகள் இல்லை, விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை. ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். நலம் வாழ என்னாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். தேங்க்யூ. டைரக்டர்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். எனக்கு எப்படின்னா, இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்க ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்க, என்னை பிச்சு பெடல் எடுத்துட்டா சார் படத்தில். இல்லை சார் இப்படி ஒன்று சார் அப்படி ஒன்று சார், இல்லை சார் இன்னும் இப்போ அது கூட படம் சீன் எடுக்கும்போது கூட பரவாயில்ல சார், டப்பிங்கும் போது ஐயோயோ. அஃப்கோர்ஸ் டப்பிங்கிறது அது ஒரு தனி ஆர்ட் சார், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டப்பிங் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நிறைய கேரக்டர்ஸ் இன்னைக்கு இவ்வளோ லைவ்லியாக காமிக்கிற டப்பிங் ஆர்டிஸ்டோட அதில் எவ்வளோ அவனோட இன்வால்மெண்ட் இருக்குன்றத நான் அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் நடித்த சீன் தான், அதுவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு சார் நான் விட்டுரு சார் கிளம்புறேன்னு இல்லை, ஆனால் எங்கிட்ட என்ன மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை நிஜமாவே நான் இப்படி நடிச்சிருக்கேனான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது என்டையர் கிரெடிட் கோஸ் டு தி டைரக்டர் டெஃபினெட்லி. அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் சார். அது தொடர்ந்து இப்போ ஓப்பனாக கேட்டுக்கிறேன், அடுத்தடுத்த படத்தில் கூப்பிடுங்க, வித்தியாசமான கேரக்டர் கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேன். முடிஞ்சா பாட்டு கொடுங்க. இல்லை எனக்கு இல்லை, என்னோட ஒய்ஃபுக்கு. ஓகே, நான் பாட்டு நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பாக. நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது, என்னோட ஒய்ஃப் பேர் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி. அண்ட் ஐ ப்ரிஃபர், ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ கேன் கிவ் ஹர் அ சாங் இன் த நெக்ஸ்ட் ஃபிலிம். இது நான் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில் பதிவு பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல பதிவு பண்ணாதான் எங்கேனா ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான், வேற ஒன்று, ஒரு நப்பாசை, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கிடைக்கல, அது எல்லாம் அங்கேருந்து வர மெசேஜ் தான். எனிவே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் ஏன் இதை சூஸ் பண்ணான்னு தெரியல, ஆனால் விமென்ஸ் டே இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுன்றது நிஜமாவே ஒரு கட்ஸ் வேணும். அது இந்த மாதிரி ஒரு படம் விமென்ஸ் டேக்கு ஒரு டிஃப்ரெண்டான வயலண்ட் அண்ட் ஒரு மாதிரி ஹாரர் கேரக்டர் ஒரு ஹீரோனை வச்சு March 8 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறது வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு எல்லாம் தியேட்டரில் பாருங்கள் படம். போய் ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ப்ளீஸ். பிரைம் வீடியோலையோ ஹாட்ஸ்டார்லையோ நெட்ஃப்ளிக்ஸ்லையோ தயவு செஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஓடுற வரைக்கும் அதை பற்றி யோசிக்காதீங்க. தியேட்டரில் பாருங்கள். இந்த படம் தியேட்டரில் பார்க்கணும். ஓடிடியில் பார்த்தா வீட்டில் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு எத்தையோ குடிச்சிக்கிட்டு பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பாஸ் பண்ணி தியேட்டரில் உட்காந்து பாட அதுக்கு டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் விஷ் யூ குட் லக் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அப்படியே எஸ்விபியே வந்து எங்களுக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். கார்டியன் படத்தில் 2 பேர் அறிமுகமாகி இருக்காங்க. சோபனா, தியா, அவங்கள பேச கூப்பிடுறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். எஸ், நம்மளுக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது, வாய்ப்புகள் தரப்படுவதில்லை, உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில
வாய்ப்பு தரப்பட்டது. வெள்ளித்திரையில எனக்கான முகவரியை கொடுத்தது டைரக்டர் விஜய் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவர் மூலியமா தான் நான் கார்டியனுக்குள்ள வந்தேன். அண்ட் என்னோட சகோதரர் அடிக்கடி சொல்லுவாங்க, உலகிலேயே மிகப்பெரிய பரிசு எதுன்னா நம்மளை நம்புறதை விட நம்மளை இன்னொருத்தவங்க நம்புறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது விஜய் சார் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து என்னோட அந்த நம்பிக்கையை வந்து அதிகமாக உத்வேகம் கொடுத்தது என்னுடைய டிரெக்டர்ஸ் குரு சரவணன் சார் அண்ட் சபரி சார். ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறதுக்கு. இது வந்து என்னுடைய முதல் படம். இந்த முதல் படத்துல எனக்கு இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ். ஸோ அந்த பிளெஸிங்ஸ் நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலுமே அது கண்டிப்பாக போதாது. நீங்க என்னை நம்பி இந்த விஷயத்த கொடுத்ததுக்கு கண்டிப்பா அதற்கான பெயரை நான் வரும் காலங்களில் நான் கண்டிப்பா அதற்கான விஷயமா நான் பண்ணுவேன் நம்புறேன். அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களை ஊக்குவிக்கிறதுக்காக உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஹன்சிகா மேம் பத்தி நான் சொல்லி ஆகணும். ஒரு ஃபேனா வந்து அவங்கள வந்து பாக்குறத தாண்டி மேமோட சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க ரசிச்சிருக்கோம். ஆனா இந்த மூவில வந்து மேம் வந்து இதெல்லாம் வருமா, இதெல்லாம் கூட உங்களுக்கு கியூட்டா இருக்குமா, இது கூட சூட் ஆகுமா அப்படின்னு அஸ் அ ஃபேனா நான் பார்த்த விஷயம். அண்ட் மேம் என்ன சொல்றது, ஐ லவ் யூ ஸோ மச் மேம், ஐ லவ் யூ ஸோ மச். சீரியஸா வந்து இந்த மூவில வந்து என்னுடைய டிரெக்டர்ஸ் பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லா ஹாரர் மூவிஸ்க்குமே ஒரு நார்ம்ஸ் இருக்கும். ஒரு ஹாரர் மூவினாலே இதுதான், தமிழ் சினிமால ஹாரர் மூவினா இப்படிதான் இருக்கும், இதுதான் இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த நார்ம்ஸை எங்களுடைய கார்டியன் மூவி கண்டிப்பா பிரேக் பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ குடும்பத்தோட குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் கார்டியன். கார்டியன்ல நீங்க எதிர்பார்க்குற எல்லா ஜானருமே இருக்கும். அது எல்லாத்தையுமே எல்லா கோ ஆக்டர்ஸுமே ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ டிரெக்டரா இருக்கட்டும், ப்ரொடியூசரா இருக்கட்டும், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் பிரதீப் சார், உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, கேமராமேன் சைட் இருக்காங்க, எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். நான் நிறைய பேர்த்த விட்டுருக்கலாம், மன்னிச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மிகப்பெரிய பொண்ணான நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய லவ்வை கண்டிப்பா எங்களுடைய கார்டியன் மூவியோட வெற்றி விழாவில் நீங்க காட்டுவீங்க நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய படத்தை வெற்றி ஆக்குறது உங்களுடைய கையில தான் இருக்கு. எங்களுடைய படத்துல எல்லாருமே வந்து நீயா நானான்னு போட்டி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படைபலமா கொண்டு இருக்கோம். அந்த பழத்தை நீங்க கொண்டு போய், அந்த பலமான ஒரு விஷயத்த கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறது உங்களுடைய கையில மட்டும்தான் இருக்கு. ஸோ நீங்க உங்களோட டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாதிரி உங்களோட லவ்வையும் நீங்க எங்களுக்காக கொடுப்பீங்க, அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. அதை நம்மளுடைய கார்டியன் வெற்றி விழா மூலயமா நீங்க காட்டுவீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் ஐ எம் வெரி டேம் ஷுர் உங்க எல்லாத்தையும் நம்ம படத்தோட வெற்றி விழா மூலயமா சந்திச்சு உங்களுக்கான நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லணும்னு நம்பிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் மோர் தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம். நான் நிறைய பேரை விட்டுருக்கலாம், உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தயவு செஞ்சு உங்களோட லவ்வை எங்களுடைய படத்தோட வெற்றியில நீங்க காட்டுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது ஷோபனா. எப்படி சொல்லணும், எப்படி பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எக்ஸாக்டா. ரொம்ப ஃப்ரீ சோலாக இருப்பேன். அண்ட் இந்த வாய்ப்பு, இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. இது எனக்கு 2வது படம். ஃபர்ஸ்ட் கொற்றவை. இப்போ சார் வந்து சரவணன் சார், ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் சரவணன் சார், சபரி சார் அண்ட் விஜய் சந்தர் சார். ஸோ லைக் சின்னதாக முடிச்சிருவேன். 8ஆம் தேதி உமன்ஸ் டேக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் வந்து பாருங்க. அண்ட் என்னோட ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் நீங்கள் பார்ப்பீங்க அதில். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்டையர் டீம், அண்ட் விஜய் சந்தர் சார், டெஃபினெட்லி ஐ வில் கீப் ஆன் சேயிங் தட். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. And good luck to the entire team. And Hansika ma'am, yeah, from childhood I used to watch Koi Mil Gaya. To bunny tail, I admire her, me and my brother, both of them. ரொம்ப admire பண்ணுவோம் அவங்கள சின்ன வயசுல கோய் மில்கியால தலையாட்டிண்டு அந்த clouds பார்த்துட்டு. So it was like amazing to work with her, and I'm watching near me and I'm sitting with her first of all. And really, really thank you ma'am, and all the best. God bless you entire team and keep smiling. Wish you all the best. Thank you so much. படத்தில் 6 அடி வில்லனாக மிரட்டிய அபிஷேக் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் விஜயனா வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. விஜயனா வந்து ஆக்சுவலி என்னோட குரு, அப்புறம் மை வெல் விஷர், என்னோட ஃபேமிலி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் விஜயனா கூட நடிச்சது வந்து ஸ்கெட்ச் படத்தில். அவ்வளோ பெரிய ஹீரோ விக்ரம் சார் கூட நான் என்னை போட்டியாக நடிக்க வச்சாரு. ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப பயம் எனக்கு, எப்படி நடிக்கிறது தெரியல, ரொம்ப நர்வஸ். விக்ரம் சார் வந்து அமேசிங் ஆக்டர். பட் இவர் என்னை கூப்பிட்டு போய் சொன்னார், அவரும் ஆக்டர், நியூ ஆக்டர், ஜஸ்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப். விக்ரம் சார் ஹாப்பி ஆகணும்.
எத்தனை டேக் நடத்தேன்? ஆஃப் டே வரைக்கும் நடிச்சான். பட் லைக் ஹி கேவ் மீ கான்ஃபிடென்ட். இப்போ நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன ஸ்கெட்ச் அபிஷேக் தான் சொல்லுவாங்க. அந்த அடையாளம் கொடுத்தது எங்கள் விஜயனா தான். அப்புறம் இந்த படத்துக்கும் ஹி ஜஸ்ட் கால் மீ, செட் ஆஃபீஸ்க்கு வா, ஒரு சூப்பர் ரோல் இருக்கு, அது வில்லன் ரோல் தான். அண்ட் ஐ ஷுட் தேங்க் டைரக்டர் சரவணன் சார், சபரி சார், அதுக்கப்புறம் லைக் மை ஃபேவரட் ஹீரோயின் ஹன்சிகா மோத்வானி. அவங்கள வெறும் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன், பட் நேரில் அவங்க கூட ஃபைட்டும் பண்ணியிருக்கேன் அதில். அதுக்கு வந்து நம்ம டான் மாஸ்டர் தான் நல்ல கோரியோகிராஃப் பண்ணார். தென் ஹீரோ பிரதீப், நாங்கள் ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா, அவங்க அப்பா இருந்து எனக்கு தெரியும். அண்ட் செம்மையாக இருக்கு மச்சான், நல்ல ரொமான்ஸ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கே எஸ் ரவிக்குமார் சார், இஸ் மை ஃபேவரட் ஆக்டர். அண்ட் சாம் சியர் சார் செம்மையாக மியூசிக் போட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கருப்போ சிவப்போ திறமை இருந்தால் மட்டுமே மேடைகள் பல காத்திருக்கும். சின்ன திரையில் நொடிக்கொரு நொண்டி காமெடி ஊரே புதுசா ஜோக் அடிக்கையில் மொட்டையாக காலமாக கடி ஜோக்குகளை வெடி ஜோக்காக வெடித்து கொண்டிருக்கும் எங்கள் கருப்பு நாயகன். ஆப்பிள் மரத்து அடியிலே ஐசக் நியூட்டன் மடியிலே என்றெல்லாம் தனக்கு வந்த ஸ்டைலில் பேசிக்கொண்டிருக்கும் தங்கதுரை அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ஆப்பிள் மரத்து அடியில ஐசக் நியூட்டன் மடியிலா? ரொம்ப ஒரு சயின்டிபிக் ஜோக்கா இருக்கு. வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியா ஊடக நண்பர்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு எல்லா செலிபிரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. நான் அங்கே போல அம்பானி சாரை மீட் பண்ணாம அன்பான பிரஸ்ஸை மீட் பண்ண வந்திருக்கேன். தேங்க்யூ. கூப்பிடல நான் கே எஸ் ரவிக்குமார் சார் இருக்காரு. அவர் சாரோட படங்கள்லாம் பார்த்து படையப்பா முத்துலாம் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு அவர் படத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் பட் அவரோட அசிஸ்டன்ட் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க 2 பேருமே. அதெல்லாம் ஆனால் கே எஸ் ரவிக்குமார் சார் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில். சார் வேற லெவலில் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு. அந்த படம் சீக்கிரமாக வந்துடும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தேன். நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கும்போது கட்சிப்பில் பவுடர்லாம் கொட்டின்னு சுற்றின்னு இருப்பேன். ஏதாவது ஒரு படம் கிடைக்குமான்ட்டு அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு விஜய் சந்தர் சார் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. வாலு படத்தில் சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதுவும் வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப அது எனக்கு வந்து லைஃப்பில் அன்னைக்கு இப்பெல்லாம் தூக்கமே வரல. நம்ம வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கிறோமேன்ட்டு அந்த அளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊர்கா விற்கிறவங்க கூட ஊரியே விற்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை ஊக்குவித்த எங்கள் அண்ணன் லவ் ஸோ மச்னு. அதுவும் இல்லை, படத்தில் வர லவ் பண்ணுற சீன் வர வச்சாரு எனக்கு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன். அந்த லவ் வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பாரு. அங்கே ஒரு பஞ்சு சரியான டைலாக் வச்சிருப்பாரு. சிம்பு சார் சொல்லுவார், அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவார், இங்கே பாருமா 50 லட்ச ரூபா கார் வச்சிருக்கவங்க கூட அந்த காரை வந்து பார்க்கிங்கில் விடாம 50 ரூபா கொடுத்து பார்க்கிங்கில் விடாம மரத்தடியில் விட்டு போவான். பையன் 1000 ரூபாய் சைக்கிள் வச்சிருந்தா கூட அதை மரத்தடியில் விடாம பார்க்கிங் 5 ரூபா கொடுத்து விட்டுட்டு போவான். அதுவும் செயினை போட்டு பூட்டு போவான். அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறானோ அது போல இன்னும் பாதுகாப்பா வச்சுப்பான்னு உடனே அந்த பொண்ணு கையை கொடுக்கும். ஸோ அந்த சீன்லாம் வந்து இன்னைக்கு கூட வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு நீ கூட லவ் பண்ணியான்ற மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார். திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க விஜய் சந்தர் சார், ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் நம்ம டைரக்டர் சார் குரு சரவணன் சார், சபரி சார், எப்படி சந்திரன் சூரியன் அந்த மாதிரி 2 கண்கள் மாதிரி வலது இடது அந்த மாதிரி சந்திரன் சூரியன் மாதிரி இரவு பகல் மாதிரி இரவு பகல் பார்க்காம இந்த படத்துக்காக பேய் மாதிரி வச்சு இந்த பேய் படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப ஆனால் இவங்களும் வந்து எனக்கு மேம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சீன்லாம் வச்சுருந்தாங்க. ஹன்சிகா மோத்வானி மேம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீன் வச்சுருக்காங்க. எடிட்டர் கை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணாமல் தான் நல்லது. அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஹன்சிகா மோத்வானி மேம் அவங்க தான் உண்மையிலேயே ஆப்பிள். அங்கே பாருங்க எவ்வளோ பியூட்டியாக இருப்பாங்க. ஒரு பியூட்டியாக எல்லா படத்துலையும் ஒரு ஹாயாக நடிப்பாங்க. இந்த படத்தில் பேயாக நடிச்சிருக்காங்க. அவங்க மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க 2 மினிட்ஸ் தான் பேசணும். நன்றி. என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே நீ பேசக்கூடாதுனாங்க. இல்லை மேம் நான் பேசி அவன் வேற வெயில் எனக்கு. ஹன்சிகா மேம் வந்து அதான் பொதுவாக பேய் வந்தால் எல்லாம் வேப்பலை எடுத்துன்னு வருவாங்க. ஆனால் ஹன்சிகா மேம் மாதிரி ஒரு பேய் வந்தால் ரோஜா எடுத்து வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய். அவங்க செம்மையாக கலக்கியிருக்காங்க படத்தில். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஒரு என்ன சொல்றது, பேய் பிடிக்கும். ஆனால் பேய்க்கே இவங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு அவங்க பியூட்டியாக இருந்திருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் என் கூட நடிச்சார் இவர் நம்ம மொட்டராஜன் சார் தான் நடிச்சிருக்காரு என் கூட காம்பினேஷனில். அவர் கூட ஆல்ரெடி பாரிஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, டிடி ரிட்டர்ன்ஸ்லாம். இந்த படமும் அந்த மாதிரி காமெடி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன்.
அவர் கூட நடிக்கிறது ஒரு ஜாலி தான். நைட் ஷூட் எடுத்தாங்க. நைட் ஷூட்டு வந்து ஒரு மிட் நைட்ல எடுத்தாங்க, 2 மணி, சரியான பனி. அப்போ அவர் வந்து என்னங்க டைம் ஆயிடுச்சு விஜய் சந்திர சார் நம்மளுக்காக பண்ணுங்கனாரு. உடனே அவரும் வச்சு ஓகே உங்களுக்காக நான் பண்ணுறேன், டைம் தாண்டி தான் பண்ணாரு. அவர் ஒரு வண்டியில் போயிட்டு இருப்போம், ஆட்டோவில், நீங்களும் ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க, ஆட்டோவில் போயிட்டு இருப்போம். ஆட்டோவில் இதுவும் கிடையாது, கவரும் கிடையாது, மேலே கவர்லாம் டாப்லாம் கைட்டிட்டு அந்த ஆட்டோவில் போயிட்டு இருப்போம். போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தொண்டை ஏறுமே வந்து என்னவா அப்படின்னு நின்று இருப்பாரு. பனி மண்டை வழியா போய் தொண்டையில் இறங்கிச்சு. அவருக்கு பாட்டில் வாய்ஸ் போயிடுச்சு, பேசிட்டு இருக்காரு. நான் கம்மு நேரம் பார்த்துன்னு இருக்கிறேன், பக்கத்துல இருந்து பேசிட்டு வாய்ஸ் அப்படியே கவிட்டு இருக்குது. அப்புறமா அங்கிருந்து டைரக்டர் கதை தங்கதுரை அங்க பாருங்க சாரு அப்படின்னாரு. அப்புறம் தான் வாய்ஸ் எடுத்து பேசினேன். ஸோ அண்ணன் வந்து உண்மையிலே அவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பழனி படிக்கட்டு மாதிரி 6 பேக் வச்சிருப்பாரு. கேட்பானா எப்படி இப்படி வச்சிருக்கீங்க 6 பேக்? தங்கதுரை காலையில டெய்லி 100 தண்டால் போட்டு தான் வருவார் அவரு. அது பெரிய விஷயங்க 100 தண்டால் போடுறது. ஏன்னா நான் ட்ரை பண்ணிருக்கேன் தண்டால் போடலாம் 3, 4, 7க்கு போகும்போது அண்ணன் அந்த மாதிரி உடம்பு வந்து பாதுகாப்பாக ஹெல்த்தியாக வச்சிருந்தாரு. நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு. மொட்டை சார் தேங்க்யூண்ணே. அதே மாதிரி நம்ம மியூசிக் டைரக்டர் சாம்சி சார், அவரோட மியூசிக் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. மழைக்கிட்டிய சாங்கை போட்டு கலக்கிட்டாரு. சூப்பர் சார். படத்துல வந்து பின்னணி இசை, அடடா பின்னணி இசைன்றது முன்னணி இசைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பேயை வச்சு மிரட்டியிருக்காரு. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்து பாக்குற படமா இருக்கும். அப்புறம் விஜய் பிரதீப் சார் நம்ம நண்பர் தான் அவரு இந்த படத்துல நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு, கடுமையா உழைச்சிருக்காரு. கண்டிப்பா ஒரு வெற்றிக்கு இந்த படத்துல பலன் கிடைக்கும். ஒவ்வொருத்தருமே இருக்காங்க, நம்ம சபரி சார் எல்லாரும் சொல்லிட்டேன், கேமராமேன் சார், சக்தி சார், ரேணி குண்டா படத்துல மிரட்டியிருப்பாரு. அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. கூட நடிச்ச நடிகர் நம்ம ஹீரோ பிரதீப் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு, ஸ்வீட்டா இருப்பாரு. ஃபுட்பால்லாம் ஆடி இருக்காரு படத்துல. நானும் அவருக்கு ஜாலியாக கூட வந்து ஃபன் பண்ணியிருக்கேன். அப்புறம் கூட நடிச்ச சோபனா, நம்ம தியா, அப்புறம் ஒரு குழந்தை ஒன்று பண்ணியிருக்கோமே கிருத்திஷா, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஆர்ட் டைரக்டர் சார், எடிட்டர் சார், நம்ம வில்லன் சார் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியோட போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வர மாதிரி இருக்கும். இந்த படம் பேய் படம். கடவுளே இந்த பேய் எல்லாருக்கும் பிடிக்கணும். இந்த பேய் படம் வெற்றிகரமாக உடைய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்தது வந்தீங்க, ஒரு பழைய ஜோக் ஒன்று சொல்லிட்டு போங்களேன். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். காலில்லை கையில் மெழுகுடன் கொலுசு சத்தம், பாலடைந்த பங்களா, தலை முழுக்க மல்லி, வெள்ளை சேலை, மரண சிரிப்பு, அடித்தொண்டையில் சத்தம் என்று எந்த ஹாரர் பட டெம்ப்ளெட் இல்லாமல் பேய்க்கே சண்டை வைத்த இயக்குனர்கள் கார்டியன் குரு சரவணன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். பிரசன்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும், அப்புறம் வந்து என் குருநாதர் கே.எஸ். ரவிக்குமார், சாரி கேட்குதா? நான் ஃபஸ்ட்டு வந்து என் தமிழுக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் என் குருநாதர் கே.எஸ். ரவிக்குமார் சார் அவருக்கும், கடவுளுக்கும், என்னுடைய மனைவி அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவங்க எல்லாமே அந்த ஸ்டேஜ் கிடையாது. முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும், எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் என்னன்னா, நான் எங்கள் டைரக்டரை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்தது தான். அவர் வந்து மனசு வைக்கலன்னா இந்த இடத்துல வந்து நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டேன். என்னை வந்து இயக்குனர் ஆக்கினாரு, என்னை சபரி 2 பேருமே ஆக்கினாரு. இப்போ நிறைய பேர் அடுத்து இயக்குனராக ஆகிட்டுருக்காங்க, அடுத்தவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கார்டியன், இதை பற்றி நான் சொல்லணும். ஃபஸ்ட் வந்து விஜய் சந்தர் சார் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, நண்பர். அவர் எல்லாருக்குமே நல்ல நண்பர் அவர். இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் இந்த கார்டியன் படத்தை வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லி ஓகே ஆகி எல்லாம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது சில காரணங்களால் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ ஒரு சார் வந்து என்னை டிஸ்கஷன் அடிக்கடி கூப்பிடுவார், நான் பார்த்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன். அப்போ என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் ரெடியாக இருங்க சார், பண்ணலாம் சார் அப்படின்னாரு. இப்போ நான் வந்து கூகுள் குட்டப்பா படம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது எண்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் பண்ணி கூப்பிட்டாரு. சார் அந்த கதை வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. நான் கதையை போய் பிரதீப் பிரதீப் தான் சொன்னேன். அந்த கதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே வந்து இவரும் ஓகே சொன்னார். அது ஹீரோவாக இருந்தது, கொஞ்சம் ஹீரோயினுக்கு மாற்றி அன்சியா மாட்ட போய் சொன்னோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஓகே சொன்னீங்க, 2 பேரும் ஓகே சொன்னதால தான் படம் உடனே ஆச்சு. இப்போ கூகுள் குட்டப்பா பண்ணிட்டு இருந்தாலும் நானும் சபரியும் வந்து ரொம்ப க்ளோஸ். 10 வருஷமாக டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும். எங்கள் வேவலந்து எல்லாமே ஒன்றா இருக்கும். உடனே நான் போய் சபைகிட்ட சொல்லிட்டு இந்த கதை வந்து நல்லாவே சபைகிட்ட தெரியும், நாங்கள் நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் எங்கள் டைரக்டர்கிட்ட போய் நாங்கள் 2 பேரும் போய் கேட்டோம் சார் இந்த மாதிரி, ஏன்னா படம் முடியறதுக்கு முன்னாடி கமிட் ஆயிடுச்சு, அந்த படம் போயிட்டுருக்கு. ஸோ கேட்டோம். டைரக்டர் வந்து நான் பண்ணுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணார். ஸோ அப்படியே அந்த படம் வந்து நல்லபடியாக அமைஞ்சிச்சு. இதில் வந்து என்னுடைய பங்கு என்ன பங்கு இருக்கோ அதே மாதிரி சபருடைய பங்கும் வந்து ரொம்ப எல்லா இதுலையுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த படத்தில் இருக்கிற எல்லாரை பற்றி சொல்லணும்.
மிஸ்டர் அன்சிகா மேடம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அன்சிகா மேடம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் சிரிச்சிருவீங்க, ஏன்னா அவங்க வந்து நல்லா தான் பண்ணுவாங்க. இல்லை ஆர்ட் இளையராஜா நேஷனல் அவார்டு வாங்கினா நல்லா பண்ணியிருக்காங்க, அதுக்கும் சிரிச்சிருவீங்க, ஏன்னா அவர் நேஷனல் அவார்டே வாங்கிட்டாரு. இந்த சாம்சிஎஸ் நல்லா மியூசிக் பண்ணான்னு சொன்னால் அதுவும் தப்பாக இருக்கும். எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, தங்கதுரை சார்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த கதைக்கு இந்த இந்த களத்துக்கு இந்த இதுக்கு வந்து எவ்வளோ பெட்டர்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாக அதுதான் சொல்லணும். அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தங்கதுரை சார் நல்லா பண்ணியிருக்காரு, மொடாதன் சார், சாம்சிஎஸ் சார் மியூசிக் அது வந்து சொல்லியே ஆகணும். அதனால் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி நாங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த சாங் அப்படியே பாடி அமைச்சிட்டாரு. மைக்கிட்டன்னு ஒரு சாங் வந்து இந்த இதெல்லாம் சொல்லி அமைச்சிட்டோம், அந்த சாங்கே அப்படியே பண்ணி அமைச்சிட்டாரு. அந்த சாங் தான் வந்து இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாமே அவரே வந்து இது போட்டு அமைச்சிருவாரு. அப்புறம் விவேகா வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, அப்புறம் உமா அப்படின்றவங்க வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ டான் அசோக், அப்புறம் ஹீரோ பிரதீப், எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் முக்கியமாக வந்து நான் சில பேருக்கு நன்றி சொல்லணும், தவறாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து உங்கள் பேரை வந்து சொல்கிறது தான் வந்து எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். விஜய் சந்தர் சார், எங்களுக்கு குருநாதர் கே சவிகுமார் சார், அப்புறம் ஜேம்ஸ் சார், ரொம்ப நன்றி சார், நீங்கள் ரொம்ப இந்த படத்துக்காண்டி உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து அன்சிகா மேடம் சொல்லிட்டேன். அப்புறம் சுரேஷ் மேனன் சார், அப்புறம் வந்து அவருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ஸ்ரீமன் சாரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னன்னா, நான் சின்ன வயசுலேருந்து ஸ்ரீமன் சாரை பார்த்துட்ருக்கேன். இன்னும் நிறையா படங்கள், காமெடி படங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் படங்களில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு பெரிய நல்ல ஆர்டிஸ்ட்டு, நாங்கள் ரெண்டாவது படம் தான் அது பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு வந்து லாஸ்ட் நாள் ஷூட்டிங் எடுக்கும்போது சின்னதாக ஒரு மேலே வந்து ஒரு அடிபட்டுச்சு, அது வந்து அவரால் நடக்க முடியல. கடைசி நாள் இல்லை எல்லாரும் ஆர்டிஸ்ட்டும் வந்துமே இது இருக்காங்க, இல்லைனா வந்து படம் வந்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த வலியையும் தாங்கிட்டு அதை நடிச்சு கொடுத்தாரு. அவருக்கு மிக நன்றி இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் கடவுள் ராஜேந்திரன் சார், அவர் நல்லா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து கேமராமேன் சக்தி எங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஆளை கொடுத்தாரு. ப்ரொடியூசர் சொல்லணும் அப்படின்னா அதுவே பாதி சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஒரு நல்ல கதையை கொடுத்தாலாம எல்லா டீமும் அமைச்சு கொடுத்தாரு, நல்ல டீமே அமைச்சு கொடுத்தாரு. ஸோ அதனால தான் அந்த நல்லபடியாக பண்ண முடிஞ்சது. அப்புறம் தியாகராஜன், அப்புறம் குருதேவ், அப்புறம் மேகான்னு ஒரு எடிட்டர் எங்களுக்கு வந்து ட்ரைலர் வந்து கட் பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து ஸ்கிரிப்டில் இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறையா வந்து உதவி பண்ணார் மேகா எடிட்டர். அவருக்கு நான் ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் வந்து கொரியோகிராஃபர் விஜய் சதீஷ், அசார், தஸ்தா, ஸ்ரீகிரிஸ், அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றிகள். அப்புறம் ஆர்டிஸ்ட் தியா அறிமுகப்படுத்துகிறோம் இந்த படத்தில், உங்களுக்கு நன்றி, நல்லா பண்ணியிருக்கீங்க. பார்த்தசாரி சார், அபிஷேக், சோபனா, அவங்க எல்லாருக்குமே நன்றி, நம்ம நல்லா பண்ணீங்க. குழந்தை ஆர்டிஸ்ட் பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அந்த குழந்தைய பற்றி ஒன்று சொல்லணும், அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, அப்படி அமைதியாக அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும் சொல்கிறத, அந்த டைலாக் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆக்ஷன் சொன்னோன்னே டக்குன்னு நடிச்சுட்டு திருப்பி அப்படியே அமைதியாக ஆட போயிடும். படம் பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக அது பண்ணியிருக்கு, ரொம்ப நன்றி பாப்பா. கிரேட் ஆர்டிஸ்ட் அவங்க, நான் பெரிய ஆளாக வருவீங்க, ஒரு பெரிய ஆள் கூட தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் பிரதீப் வந்து நான் சொல்லியே ஆகணும். அதாவது என் ஷூட்டிங் வந்து பல இடத்துல வந்து நடந்தது. சில இடத்துல வந்து நாங்கள் ஷூட்டிங்கை வந்து நான் எப்பயுமே வந்து எங்களுடைய டைரக்டர் குருநாதர் தான் ஃபாலோ பண்ணுவோம். காலையில் ஒரு 7 மணிக்கு ஷார்ட் வச்சோன்னா அப்படி ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம், போய்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் பக்கவாக ஷெட்யூல் பண்ணிட்டு இருப்போம், நிற்காம போகணுன்றது எங்களுடைய முழு குறிக்கோளாக இருக்கும். பிரதீப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதுக்கு. அப்புறம் ஸ்டாலின் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், அவரும் ஹெல்ப் பண்ணார். அப்புறம் மது, அவரும் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே கான்டாக்ட் பண்ணார், அவருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் ஆண்டனி ப்ரொடக்ஷன், ஆண்டனி நிக்கோலஸ், அவருக்கும் எனக்கு நன்றி. பூபதி, அவருக்கும் எனக்கு நன்றி. இப்போ டைரக்ஷன் டீமில் வந்து விஸ்வா பிரதர், அசோசியேட் டைரக்டர் ஆண்டனி சாமி, சக்திராம், மஞ்சு, பார்த்திபன், சுனில், கார்த்திகேயன், தினேஷ், சூர்யா, இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு கடுமையாக உழைச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். நான் வந்து இது வந்து ஒரு ஹாரர் படம், நார்மலாக ஒரு ஹாரராக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேனராக வந்து யோசிச்சிருக்கோம். எப்படின்னா, ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு புதுமையாக ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு 2 மணி நேரம் படம், ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து சிரித்து என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம், நம்பி பார்க்கலாம். இந்த படம் வந்து ஓகலாம் நான் சொல்லலை. இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களை வந்து சீட்டு நீளில் உட்கார வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சீட்டு நீளில் உட்கார வச்சுருக்கோம், நம்ம ரொம்ப நம்புகிறோம். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இமோஷ்னலாக ஒரு ஃபேமிலி குழந்தைங்களோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு நான் நம்புகிறோம். அதுக்கு அந்த உழைப்பை வந்து நாங்கள் எல்லாருமே போட்டிருக்கோம். எங்களுக்கு உங்களுடைய இந்த மீடியா சப்போர்ட் ரொம்ப தேவை. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம்
பாரதி வாசு அடுத்து பேசப்பட்ட இரட்டை இயக்குனர்கள் அதிகமில்லாத தமிழ் சினிமாவில் கூகுள் குட்டப்பா அடுத்து கார்டியன் படத்திலும் இந்த இரட்டையர்கள் புரிதலுடன் சேர்ந்தே பயணிப்பது மகிழ்ச்சி. கார்டியன் பட இயக்குனர் சபரி அவர்களை பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா அண்ட் இங்கே இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருக்கும் வந்து என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் எங்களோட டைரக்டர், என்னோட காட்ஃபாதர் திரு KS ரவிக்குமார் அவர்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து எங்களுக்கு இந்த புள்ளியார் சுழி போட்டு கூகுள் குட்டை பண்ணுற படத்தை கொடுத்து எங்கனையும் சரவணனையும் வந்து டைரக்டர் ஆக்குனாரு. ஸோ எந்த மேடைக்கு போனாலும் அடுத்து எந்த படம் எடுத்தாலும் ஸோ அவர் போட்ட அந்த புள்ளியார் சுழி தான். ஸோ என்றைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ சித்தப்பா ஃபாதர். அண்ட் அதே மாதிரி ப்ரொடியூசர் விஜய் சந்தர் சார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் அவரே ஒரு டைரக்டர் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். லைக் எந்த விதத்துலையுமே வந்து நாங்கள் போய் அவர்கிட்ட நிற்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லாமே கரெக்டாக அதே மாதிரி நடந்தது. ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. ஸோ எங்களால் வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் ஹீரோயின் ஹன்சிகா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் கூகுள் குட்டை படம் பண்ணும்போது தான் ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலி அதுக்குள்ளேயே வந்து நாங்கள் இந்த படம் கமிட் ஆகிருந்தோம். ஸோ அப்போயே ஷூட்டிங் போயிட்டு இருந்தோம். அப்போது வந்துட்டு நாங்கள் ஒரு டெபியூ டைரக்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஷி மேட் அஸ் வெரி மச் ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்க, ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ண முடிஞ்சது எங்களால். அண்ட் சாம்சிஎஸ் பிரதர் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் அது மட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் இல்லாமல் சாங்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹிம். அண்ட் இளையராஜா சார் ஆர்ட் டைரக்டர். ஸோ அவர் கூட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போதே வந்து கோட்டி கோப்பாவில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். என்னென்னா ஸ்பாட்டில் ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு மட்டும் போகாமல் செட்லேயே இருப்பார். எங்கள் கூட வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவார், எல்லாமே சப்போர்ட்டிவாக இருப்பார், கூடவே இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு நன்றி. அண்ட் ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் வந்து கூகுள் குட்டப்பாவை எப்படி எங்களுக்கு வந்து பப்ளிக்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் வந்து பப்ளிக் ரீச் பண்ணி வச்சு எங்கள் படத்தை வந்து ஹிட் பண்ண வைக்கணும் அப்படின்ற நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த படம் வந்து லைக் ஹாரர் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க, குழந்தைங்களெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து இதில் வந்து ஒரு கோரி மூமெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்கேரி மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ குழந்தைங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இருக்கும். ஸோ ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒரு என்டர்டெய்னராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைப்பது குருவால் சிஷ்யர்கள் பெருமை அடைந்த காலம் உண்டு, சிஷ்யனால் குருக்கள் பெருமையடையும் காலம் இது. கண்டிப்பான வாத்தியராக கல்லுக்குள் ஈரமானவர், சூப்பர் ஸ்டாரையும் உலக நாயகனையும் உள்ளங்கையில் வைத்து அழகு பார்ப்பவர், சேரன் பாண்டியனை இயக்கியவர் மட்டுமல்ல, தமிழ் சினிமாவில் பல சேரங்களை உருவாக்கியவர், இயக்குனர் நடிகர் திரு KS ரவிக்குமார் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்களிலிருந்து அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மாதிரி சினிமா ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டு டைரக்டரை பற்றி தான் நான் எங்கே போனாலும் பேசுகிறது. ஆனால் இந்த படத்தில் இந்த விழாவில் வந்து முதல்ல ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன். பட் அவரும் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா நான் தயாரித்த அந்த படம் கூகுள் குட்டப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, தெனாலிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து நான் மறுபடியும் ப்ரொடக்ஷனில் வரும்போது தயாரிக்கிற படம். ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம அசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இவங்க நல்லா வரணுமேன்றது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த படம் ரிலீஸே ஆகலை. அந்த படத்தை அவர் பார்க்கவும் இல்லை, ஒரு சாங்கு கூட பார்க்கல, எந்த சீக்வன்ஸும் பார்க்கல. ஆனால் என்னுடைய அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேலே அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கதை கேட்டு அந்த கதை பிடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்டர் ஆக்குனார். பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு அவங்கள தட் இஸ் இயக்குனர் ஆக்கிய விஜய் சந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பண்ணதுனால நீங்கள் தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க ஒரு தெம்பாக பண்ணுற அந்த எண்டு போர்ஷன் ஷூட்டிங் ஆச்சு, அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரொம்ப தெம்பாக நமக்கு இன்னொரு படமும் இருக்குது அடுத்தது அப்படின்றது நானும் வெளியில் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ நன்றி. இன்றைய கதாநாயகன் ஆடியோ ரிலீஸ் தானேப்பா, சாம்சிஎஸ்.
அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. இந்த கலைஞர் நூறில் கூட என்ன வந்து நான் இந்த தசாவதாரம் கலைஞரின் தசாவதாரம் பண்ண சொல்லி ஒரு 10 இயக்குனர்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து உக்காண்டாங்க, நீங்கள் தான் பண்ணோம், ஏன்னா தசாவதாரம்னு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம். சரி நான் அதிலெல்லாம் பண்ணிவிட்டு அதில் மியூசிக்கு வந்து சாம்சிஎஸ் சொன்னோன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் இம்மீடியட்டாக போட்டு கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்குது. அவருடைய ஸ்டுடியோவுக்கும் போயிருக்கேன். ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு. இந்த படத்தில் கூட இந்த மயக்கிட்ட நீங்கள் தானே பாடியிருக்கீங்க, அந்த மாதிரி வாய்ஸ் நிறைய நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான வாய்ஸில் பாடியிருக்காரு. மியூசிக் மேலே ஒரு பயங்கர ஒரு வெறி. ஆஃபீஸில் வந்து என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு. அதை பற்றி பெருசாக வந்து ஞானஸ்தன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன, ஆனால் வந்து வெறி இருக்குது சார், எனக்கு நிறைய வெறி இருக்குது. அதை போடணும், இது பண்ணோம், இப்படி பண்ணோம், வித்தியாசமாக பண்ணோன்ட்டு. அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஒவ்வொரு படத்துலையும், அப்படி மெருகேறிட்டே போகுது. கண்டினியூ தட். ஆல் தி பெஸ்ட் சாம். ஆர்ட் டைரக்டர் இளையராஜா மிக எனக்கு வந்து ஒரு அருமையான நண்பர். அந்த நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். அந்த கோட்டிக்குப்பா சுதீப் படம் கர்நாடகத்தில், அதாவது இங்கே இந்தியாவுக்குள்ளே தான், ஆனால் நிறைய அங்கே பெங்களூரு, மறுபடியும் சென்னை, மறுபடியும் கொடைக்கானல், இது மாதிரி நிறைய இதில் பண்ணோம். ஸோ நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டுக்கிட்டேன். அவர் தான் விஸ்வரூபமெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஸ்வரூபத்தில் எப்படி அந்த நேச்சுரலாக இதெல்லாம் பண்ணீங்க, அப்புறம் கமல் சாரோட எப்படி அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார். இனிய நண்பர் அவர், நல்ல ஆர்ட் டைரக்டர். ஒரு இந்த வீட்லையா ஷூட்டிங் அப்படின்னு வந்து வந்த உடனே சுத்திப்பு கேட்டா போல ஒரு இதை போட்டு, ஆமாம் ஓனர்லாம் இங்கே உள்ளே இருப்பாங்களா, எப்படி நிறைய நாள் ஷூட்டிங் இருக்கு நமக்கு, இல்லை ஓனர்லாம் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு. எப்போ வெளியே அனுப்பிச்சிட்டிங்களா, வேறு இடத்துல லொக்கேஷன் செட்டுக்கு அது அப்படின்னு. சுதீப் வந்து நிஜமாவே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் எவ்வளோ நிறைய படங்கள்ல வந்து அவர் நடிச்சிருக்காரு, அவர் பார்த்துருக்காரு. அவரே ஒரு இயக்குனர் வேற. அவரே வந்து அது வந்து செட்டு மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு வீட்டை வந்து பார்த்த உடனே நிஜமா ஃபீல் பண்ணார்ல, அதுதான் நமக்கு சக்ஸஸ். அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு. ஸோ அது இங்கே தான் நம்ம லாயர்ஸ் காலனியில் பண்ணோம். ஸோ இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு அவரோட. வாழ்த்துக்கள் என்னுடைய அசிஸ்டன்ஸுக்கிட்டையும் ஒர்க் பண்ணதுக்கு. நிறைய டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் பிரதீப், அந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் எனக்கு நேரடி பரிச்சயம் இல்லை, ஆனால் படம் நான் பார்த்தேன். ஹன்சிகாவுக்கு எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்றலாம் தெரியும் இருக்கு. ஆனால் இதில் வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது. பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே அந்த குழந்தைக்காக தான். அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்தில். சென்டிமெண்ட் மட்டும் இல்லை, அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சென்டிமெண்ட் தான் ரொம்ப அது டச் ஆகிற இடம். அதுதான் ஒரு குழந்தைக்காக. கார்டியன் என்ற டைட்டிலே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கார்டியன் டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு. இட்ஸ் ரியலி ஷீ இஸ் அ கார்டியன் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு. அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாதுல்ல. அந்த லேடி ஆர்டிஸ்ட், அந்த அவங்க அம்மாவை நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தங்கதுரை ஆஸ் யூஷுவல், நீயும் மொட்டை ராஜேந்திரனும் பின்னிட்டீங்க. காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, நல்ல சாங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்குது, நிறைய எல்லாமே இருக்குது. என்னுடைய படங்களில் இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது. இப்போ கடைசியாக இயக்குநர்களுக்கு வரேன். இந்த சபரி கிரீசன், குரு சரவணன், இவங்க தான் இப்படி தான் பேர் வரும் என்னுடைய படங்களில். அவங்களுடைய பேரெல்லாம் இவங்க 2 பேரையும் வந்து ஆக்சுவலான கோவில் குட்டப்பாக்க வந்து இந்த 2 பேர் தான் வந்து இந்த மலையாள படத்தை ஒன்று காமிச்சு நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் அவங்க அந்த படத்தை இயக்குனராக முதல்ல இருக்க வேண்டியது. அது அந்த படம் எடுக்கலன்னும் போது நாளே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பேர் எப்படி சபரிகிரீசன், குரு சரவணன் அப்படின்னு ரொம்ப இருக்கக்கூடாது, ஷார்ட்டாக கூப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர்
எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சபரி சரவணன், இப்போ குரு சரவணன்ற பதில் சபரி சரவணன் சொல்லி இது பண்ணேன். நீங்கள் என்றைக்குமே ஆனால் நண்பர்களாக இருக்கணும். உங்களுக்குள்ள ஒத்துமை இருந்து அந்த கதைக்கும் உங்களுக்கு இதுவாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுங்கள். அப்படி இல்லையா தனித்தனியாக பண்ணால் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒத்து வரணும் இல்லையா? அதனால் வந்து அந்த இது இந்த மாதிரி நம்ம அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சுது அவங்களுக்கு. 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம்னு எதுக்கு சொன்னேன்னா, ஒருத்தன் அந்த சரவணன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இது பாருங்க, இப்படியே எப்போ சிரிச்சுட்டு இருப்பான். இவன் எப்போவும் சிரிக்கவே மாட்டான். அந்த மாதிரி 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸு. இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பாலகிருஷ்ணா படம் பண்ண தெலுங்குல இப்போ ரீசெண்டாக பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சுட்டா போதும், அவருக்கு ஒரே கோவம். ஏய் எந்துக்கு நவுத்துறாரு, எந்துக்குறா, ஆயினை எந்துக்கு நவுத்துறாரு, எதுக்கு நவுத்துறாரு அப்படின்னு ஒருத்தரும் யாராவது கூப்பிட்டு ஏன்டா சிரிச்ச, எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவண மாட்டினான். எப்படின்னா பாபு ஃபேனுக்கு இல்லை திப்பி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு விக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி அதிரமாக இருந்தோடனே இவன் சிரிச்சுட்டான். ஏய் எதுக்கு சிரிச்சு, எதுக்கு நவுத்துனாரு சார், நான் ஐயோ போய் அச்சிட போகிறாரு, நம்ம அசிஸ்டண்ட் வேறு அச்சுன்னு சொல்ல. இல்லை சார் நான் அசிஸ்டண்ட், அது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் சரவணன் சார் அப்படின்னு. எதுல ஏதோ ஆப்போசிட் கேங்கு அப்படின்னு அவர் ஆப்போசிட் கேங்க இப்படி கூட அவுத்துற அடிச்ச கூடாது ஏய் அப்படின்னு அடிக்க எழுந்துட்டாரு. நான் வந்து போடா டேய் நீ ஏன்டா நிக்கிறேன்னா அப்பவும் திருச்சிட்டு போ அந்த பக்கம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி விட்டேன். ஸோ அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும் யார் பார்த்தாலும். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன், வெரி நைஸ் டு இதுலையுமே வந்து பழக்கத்து இதுலெல்லாம் வந்து ரொம்ப நல்லவர். ஆனால் ஒரு எதில் ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஒரு வித்தியாசமான கேரக்டர். அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான், அன்னைக்கு தப்பிச்சான். ஸோ அந்த மாதிரி இவன் என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் என்ன இது இப்போ ஒரு சாம்சிஎஸ் சொன்ன மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தோம் 2 பேரும் ஒருத்தன் அவன் சிரிச்சுட்டே இருந்துருவான், இவன் வந்து சைலண்டாக இருந்துருவான். முடிவே எடுக்க முடியல. இது என்ன இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது சொல்ல மாட்டானுங்கன்ட்டு. நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கு. நான் உங்களை சொல்ல, தேவா அப்படிதான், தேவா சைலண்டாக தான் போடுவார். சீப்பு கண்ணாடி அப்படின்னு இந்த கிட்டாரை வாசிக்கிறவண்ண அப்படி சும்மா இப்பதான் கையே வைக்கிறாரு, அதுக்குள்ளே தலையாட்டுறாரு. அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டேன். நான் பார்க்காம அப்படி கண்ணை முடிப்பேன். சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னு. இல்லை அவனுங்களை பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரியே தோணும், அதனால பார்க்க மாட்டேன். அது மாதிரி அனுபவம்லாம் இருக்கு நிறைய. ஏன்னா அது நல்லா ஜாலியாக இது பண்ணிட்டு நம்மளை உசுப்பேத்தி விட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன பாட்டு 2 ஓகே ஆகணும் போக முடிஞ்சிச்சு, அடுத்த மீட்டருக்கு கீழே ரெடியாக இருப்பாங்க ஆளுங்க. அது மாதிரி டைப்பு. ஸோ அதுதான் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான். சபரி வந்து ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்ததில்லை. ஒரு ரொம்ப சத்தம் போட்டு சிரித்து நான் பார்த்ததே கிடையாது. இத்தனைக்கு அண்ணன் பையன் அவர் வந்து என்கிட்ட 10 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார், இருந்து இப்போ தான் டைரக்டராக இருக்கார். ஸோ இருந்தாலும் வந்து அவன் ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்கிறேன். பட் எனிவே எங்கிருந்தாலும் வாழ்க, நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த படமும் வந்து நிஜமாகவே வந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன், எல்லா கலவைகளும் இருக்குது, ஒரு சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இது தியேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்ன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பொக்கே கொடுத்தே இருந்தேன், டக்குன்னு பேசணுன்ட்டாங்க. இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணுறப்போ முதல்ல கிராஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வண்டி வந்துட்டே இருக்கும். அவர் மட்டும் யாராவது ஒருத்தர் நிறுத்துன்னு சொல்லிட்டு போனோம். அவன் நிறுத்துன்னு சொல்கிறப்ப அவன் பார்த்துட்டானா ஓகே, பார்க்கலன்னா ஏற்றிடுவான். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் டக்குன்னு பேச சொல்லிட்டாங்க. ஓகே, நன்றி. நன்றி அப்படின்னா அந்த முதல் நன்றி வந்து என்னுடைய தாய் தந்தைக்கு தான். இப்போது அவங்க இல்லை, அவங்களுடைய பிளெஸிங் தான் நீங்கள் இருக்க வைக்குதுன்னு நான் நம்புகிறேன். நானும் எங்கள் அப்பாவும் கடைசியாக எங்கள் அப்பாவோடு நான் பார்த்த படம் வந்து முத்து.
அம்மா பூஜை போடுறப்போ வந்தாங்க, ரவிக்குமார் சார் வந்தாங்க. அம்மா நான் சொல்லுவேன்லம்மா ரவிக்குமார் சார் வந்தாங்க வாமான்னா, எங்கள் அம்மா கொஞ்சம் கூச்ச சுபாவம் வரல. ஸோ அவங்க 2 பேருமே தெரியும் அவங்களுக்கு ரவிக்குமார் சார் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு இயக்குனரின் தந்தையா நான் ரவிக்குமார் சார் இந்த இடத்துல அவர் இங்கே வாழ்த்த வந்திருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துடைய வெற்றி அதெல்லாம் தாண்டி சார் இங்கே இருக்காரு, அவர் கூட நான் இருக்கேன். அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி சார். அது வார்த்தையே இல்லை, அது எதுக்கு நன்றி கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷம் எனக்கு சார்கிட்ட பார்த்தேன்னா. அவர்கிட்ட அவர் கை பிடிக்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்தது எனக்கு. அது இந்த படத்துடைய வெற்றிக்கும் மேலே. நன்றி சார். இன்னைக்கு இந்த ஒரு தயாரிப்பு அதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அது யாருன்னா சந்தானம் சார். சந்தானம் சார் இல்லைன்னா இந்த சினிமாவில் நான் இல்லவே இல்லை. நானே கூட ஒரு முறையே சொல்லுவார், இங்கே சொல்கிறேன் அங்கே சொல்கிறேன் சார், இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னா வெயிட் ஆஃப் பண்ண திருப்பி அவரே அடிப்பார். என்ன விஜய் என்ன பண்ணுறேன்னு 2 மாதம் தான் கேப் இருக்கும், திருப்பி அடிப்பார். அவரை மாதிரி ஒரு ஹெல்பிங் நேச்சர் ஒரு பர்சனை நம்ம பார்க்கவே முடியாது. இன்னைக்கு எல்லாரும் இந்த தங்கதுரையிலேருந்து அபிஷேக் எல்லாம் சொன்னாங்க இன்ட்ரடியூஸ் பண்ண, அதெல்லாம் என்ன ஒருத்தர் ஊக்குவிச்சார்ல, அங்கே எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல சேர்த்தார்ல, அதுதான் இன்னைக்கு இவங்க எல்லாரையும் அந்த 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 பார்வையில தான் நான் பார்க்குறேன். தங்கதுரை மேக்கப் போடுன்றப்போ எல்லாருக்கும் போடுவாங்க, மேக்கப் அவனுக்கும் வேணும், கேட்க மாட்டான், அப்படியே இருப்பான். டக்குன்னு எங்கடா அப்படின்னா கர்ச்சிஃப்ல மடிச்சு பவுடர் போட்டு அந்த பவுடர் தெரியும் அப்படியே ஓடி வருவான். ஸோ இன்னைக்கு ப்ரொடக்ஷனில் பண்ணோன்னா வந்தான், ஆனால் அஸ்டன்ட் வந்திருக்காங்க என்னடா அப்படின்னா ஓட்டான், ஏய் வாடா இல்லை. அதுதான் என்னோட சந்தோஷம். என்னன்னா அன்னைக்கு மேக்கப் போடுங்கன்னு கூட கேட்கறதுக்கு பயந்தவன் இன்னைக்கு ஒரு அஸ்டண்டோட வரான். அவனுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது பார்க்குறப்போ உண்மையா ரொம்ப சந்தோஷம் தாங்க துரை. சூப்பர். அபியும் அதே மாதிரிதான், அவனை நடிக்க மாட்டான், ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நடிச்சிருவாங்கல்ல. விக்ரம் சாரோடைய காம்பினேஷன், அவன் தான் மெயின் ரோல். வந்துட்டான், ஆனா நான் வேற யாராவது பண்ணிடுவாங்க. ஷூட்டிங் வந்துட்டான், காலையில வந்துட்டு கேட்கறான் நான் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியானாலும் பிரச்சனை இல்லை, என்னன்னா அவன் கரெக்டா இருப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு அவனுடைய பார்வை, அவனுடைய லுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வில்லனிக்கா இருக்கு. ஆனா அவன் பேசினா, நான் தான் சொன்னேன், டேய் ரொம்ப பேசாத, கோவப்பட்டினா கண்ணுலயும் ஃபேஸ்லயும் காட்டிடு, நீ பேசினா குழந்தை தானே தெரியுது அப்படின்னா அதை ட்ரெயின் பண்ணி பண்ணோம். ஸோ இன்னைக்கு லாரன்ஸ் மாஸ்டரோட பண்றான், எல்லாரோடும் பெரிய பெரிய ரோல்ஸ் எல்லாம். ஆனா இந்த படம் கம்மிட் ஆயிருக்கேன், அந்த படம் கம்மிட். ஆனா நான் கூப்பிட்ட உடனே வந்துருவான். ஸோ இந்த மாதிரி என்ன ஒருத்தர் எடுத்துன்னு வந்ததால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நியூ ஃபேஸஸ்ன்றப்போ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியா அவங்க பண்ணாங்க, ஸோ அவங்களும் நியூ ஃபேஸ் தான். ஸோ இந்த குட்டி பாப்பா டெஃபினட்டா இன்னைக்கு எல்லாரும் நோட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா வந்து பெரிய ஸ்டார் கன்ஃபார்மா, டேம் ஷோர். எதாவது எழுதி வச்சுட்டு அப்போ அவங்க ஸ்டார் ஆகிறப்போ போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மரு, அவ்வளோ கியூட்னஸ். ஒரு சின்ன குழந்தையால அப்படி நடிக்க முடியுமா? டைலாக் சொல்றப்ப கேட்காதுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே போயிட்டே இருக்கும், ஆக்ஷனும் பேசும். ஸோ சிம்பு சார் சொல்லுவாங்க அந்த மாதிரி. சார் வந்து சிம்பு சார் கூட ஒர்க் பண்றப்போ டைலாக் சொல்லணும் அப்படியே கேட்டுனே இருப்பாரு. ஓகே சார் மானிட்டர் போடலாம், டேக் போயிடலாம் விஜய் அப்படின்னாரு. ஸோ டைலாக் தான் சொல்றாரு, பார்த்தா ஃபைட்டும் அப்படிதான் பண்ணுவாரு, டான்ஸும் அப்படிதான் பண்ணுவாரு. ஸோ நமக்கே அப்பா பண்ண வரும் பார்த்தா கனல்கண் மாஸ்டர் ஃபைட் எடுத்தாரு, லேட்டா வராரு, 1 மணிக்கு தான் வந்தாரு, ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் இவ்வளோ கம்போஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்லாம் கனகலன் மாஸ்டர் சொல்றாரு. ஸோ வந்தோம்னால என்ன மாஸ்டர் இது ஒன்றும் புதுசு இல்லையா மாஸ்டர், பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரே டேக்ல பண்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு என்னன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அதுக்குள்ள இருந்ததால நான் அந்த பாப்பாவை நான் அப்படிதான் பாக்குறேன். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நன்றிகள்னா ஸோ லைனா சொல்லிட்டே போகலாம். சபரி சார், சரவணன் சார், அவங்க வந்து என்னன்னா அவங்க 2 பேருமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அந்த ரெஸ்பெக்ட் வந்து அவங்க சார் கிட்ட இருந்து வந்துருக்குல்ல, அது அப்படியே மெயின்டைன் தான், அப்படியே இருப்பாங்க. சார் ஓகே சார் அப்படின்னு. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் உங்களை எங்கேயோ எடுத்துன்னு போய் நிறுத்திடும். அது ஒண்ணுதான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு ஃபர்ஸ்ட், கதையை தாண்டி. சார் நான் சாரோடைய அசிஸ்டண்டாவே அவங்களை பார்ப்பேன். ஸோ உங்க சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்லேயே நான் அவங்களை பார்த்ததால தான். ஸோ அது வந்து அவங்கள வேற அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, எப்பவுமே ஒருத்தர் கொடுக்குற நம்ம மரியாதை இருக்குல்ல, அதுக்கு விலையே இல்லை. அது நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் சேர்த்துறோம். நான் நம்புறது என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அதை ஜெனுவனா பண்ணிடணும், நேர்மையா பண்ணிடணும். அதுக்கப்புறம் அது வந்து என்னவோ அதுக்கான விலையை அது கொடுத்துரும்னு சொல்லிட்டு இந்த படத்தும் அந்த மாதிரி தான். சிஜி இவ்வளோ ஆகுது. நிறைய பேர் சொன்னாங்க, இது எதுக்கு இப்படி பண்ற, வேணா விட்டுரு, ரிலீஸ் பண்ணு, போதும் விட்டுரு அப்படிலாம். அது நம்ம விட்டுற மனசே இல்லை. என்னன்னா கரெக்டா பண்ணிடணும், அதை எடுத்துன்னு போய் சேர்க்கணும். அது பிரசன்ட் மீடியா, நீங்க இருக்கீங்க, உங்களை மட்டும் நம்பிதான்
இந்த படம்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான், நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தும் இந்த படத்தை வந்து எந்த இடத்துல எடுத்துன்னு போய் நிறுத்த போகுதுன்னு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் எல்லாம் வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிற யாராவது ஒருத்தரை விட்டுட்டு இருந்தேன்னா மன்னிக்கும். ஏன்னா என்ன நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட் அப். இப்போ விஜய் சேதுபதி சார் இருக்காரு, விக்ரம் சார் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். நல்லா எழுதுங்க. மார்ச் 8 ரிலீஸ். இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்கு. நன்றி, வணக்கம். கார்டியன் படத்தின் பத்திரிகையாளர் காட்சிக்கு வந்த அனைவருக்கும் எங்களது நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம்.